அன்பான இதயங்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் மனசுக்கு பிடிச்ச நபருக்கும் உங்களுக்கும் நடுவில், உங்கள் காதலிக்கு நடுவில் ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க அப்படின்னா, இந்த தேர்ட் பார்ட்டி வந்து எப்போ உங்கள் நபரை விட்டு விலகி போவாங்க, உங்கள் காதலுக்கு இடையூறாக இருக்கவங்க எப்போ இதை விட்டு வெளியே போவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி பிக்கப் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஓகே, நான் இங்கே வந்து 2 ஃபைல் எடுத்து வச்சுக்கேன். ஓகே, நம்பர் 1 வந்து இந்த க்ரீன் கலர் ஸ்டோன், ப்ளூ கலர் டெக்கில் இந்த க்ரீன் கலர் ஸ்டோன். ஓகே, இது வந்து ஃபைல் நம்பர் 1. சரியோ, அதுக்கப்புறம் இது வந்து ஃபைல் நம்பர் 2. ஓகே, இந்த ஃபைல் நம்பர் 2ல் இருக்கிறது வந்து இந்த ஆரஞ்ச் கலர் மாதிரி இருக்குது, இந்த ரெட் கலர் ஸ்டோன். ஓகே, ஸோ வந்து இது வந்து ஃபைல் நம்பர் 2. ஸோ இந்த ரெண்டுலேருந்து ஒரு டெக்கு தான் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஸோ உங்களோட டெக் எது அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ ஃபைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ரீடிங். ஸோ நான் இங்கே 2 டெக் எடுத்து வச்சுருக்கேன்னு எதுவுமே குழம்பிடாதீங்க. எப்பவும் போல தான் நம்ம ஒரு டெக்லேருந்து என்ன விஷயம் அப்படிங்கிறத எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற டெக்லேருந்து என்ன விஷயம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப்புக்கு இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, இல்லை எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையிலே உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா எனக்கு தாராளமாக டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ கார்ட்ஸெல்லாம் நம்ம இப்போ எடுத்து வச்சுட்டோம். இப்போ ஒவ்வொரு கார்டுக்கும் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த டெக்கில் நான் தெளிவுபடுத்தி கொள்கிறேன் என்ன சொல்ல வராங்க அப்படி சொல்லி. ஸோ ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த நபர் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி கூட இருக்காங்க அப்படின்னா அங்கேருந்து வெளியே வர்றதுக்காக இவங்க ஏதாவது ஒரு பிளான் வந்து மேக் பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகே, ஏன் அப்படின்னா இந்த தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிறப்போ நிறைய பிரச்சனைகள் வந்து க்ரியேட் ஆகியிருக்கும். இவங்க டெய்லி ஒரு பிரச்சனையை சமாளிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இவங்க கூட இருக்கிறதே ஒரு போராட்டத்துக்குரிய விஷயம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருந்து எப்படியாவது வெளியே போயிடணும், அதாவது தான் அன்பு செலுத்துகிற மாதிரியே இந்த இடத்துலேருந்து வெளியே வந்துடணும் அப்படிங்கிறது இவங்களோட ஆசையாக வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல காதலை வந்து முழுசாக கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் இங்கே எனக்கு வந்து அப்படி தெரில. ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு கட்டுப்பாடுக்கு கீழே இருந்து காதலிச்சிட்ருக்க மாதிரி தான் தெரியுது. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் ஆக முடியாது, கண்டிப்பாக இந்த இடத்துல காதலை கொடுத்தே ஆகணும் அப்படி சொல்லி ஏதோ ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே அவங்க இருந்து காதலிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா இந்த தேர்ட் பார்ட்டி கூட இவங்க இருக்கும்போது இவங்க ஆசைப்பட்ட விஷயத்த வந்து பண்ண முடியலை, இவங்க நினச்ச மாதிரி வந்து இருக்க முடியலை, எல்லாமே ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே தான் இருக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த நபர் வந்து இதுலேருந்து வெளியே வந்துடணும், இதுலேருந்து வெளியே வந்தால் தான் தனக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால தான் அந்த இடத்த விட்டுட்டு வெளியே வரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நான் இங்கே வந்து கார்ட்ஸ் வழியாக நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கிற இது ஏன் கார்டு தான். ஓகே, நான் இதே விஷயத்தில் தான் சொல்ல வந்தேன். அதாவது ஒருத்தங்க வந்து தன்னை கட்டுப்படுத்துகிறாங்க அப்படிங்கும்போது யாராக இருந்தாலும் அந்த இடத்துல இருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ நான் அதே போல் தான் இவங்களும் இந்த இடத்துல இருந்து வெளியே வந்துடணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எண்ணமாக இருக்குது, எனக்கு இங்கே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கண்டிப்பாக இந்த நபர் உங்கள் கூட இருக்கும்போது இவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னா
இவங்க சொல்கிறதுக்கு கீழே தான் நீங்கள் இருக்கணும், இவங்க சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணும், இவங்க கட்டுப்பாடுக்குள்ளே இருக்கிற மாதிரி இந்த நபர் வந்து உங்களை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்துப்பாங்க. ஸோ இப்படி இருந்த நபரை வந்து திடீர்னு ஒருத்தவங்க என்டர் ஆகி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இவங்க வந்து இந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க இல்லை அப்படிங்கிறத இந்த கார்ட்ஸ் வழியாக நான் பார்க்குறேன். அதாவது இந்த தேர்ட் பார்ட்டியுமே உங்கள் நபரை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும், இவங்க நினச்சிருந்தா இந்த நபர் செய்யணும் அப்படிங்கிற ஆசையும் உங்கள் நபருக்கு இல்லை. தேர்ட் பார்ட்டி வந்து நம்ம சொல்கிற மாதிரி தான் இருக்கணும், நான் சொல்கிற மாதிரி தான் கேட்கணும் அப்படிங்கிற ஆசையும் ரொம்ப அதிகமாக இருக்குது இங்கே கார்ட்ஸ் வழியாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ இங்கே வந்து நான் முதல்லயே சொல்லியிருந்தேன், இவங்க நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. அதாவது இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சலிச்சவங்க இல்லை அப்படிங்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போதும் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போது கண்டிப்பாக இந்த நபரை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் நபர் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து வெளியே வந்துடணும், இவங்களை விட்டுட்டு வெளியே வந்தால் தான் எனக்கு கொஞ்சம் ஓகேயாக இருக்கும், ப்ரீத்திங் ஸ்பேஸாவது கிடைக்கும், அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த மட்டும் இந்த தேர்ட் பார்ட்டி வந்து கண்டிப்பாக இந்த ஃபேமிலி சைடில் இருந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது. ஓகே, தேர்ட் பார்ட்டிங்கிறது ஃபேமிலியாக கூட இருக்கலாம். ஸோ அப்படி தேர்ட் பார்ட்டி வந்து ஃபேமிலியாக இருக்குங்கிறதுனால கூட இவங்க வந்து ஓகே, தேர்ட் பார்ட்டி வந்து ஃபேமிலியாக இருக்குது அப்படிங்கிறதுனால கூட இவங்க வந்து ரொம்பவுமே அமைதியாக இருக்காங்க அப்படி தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா தனக்கே ஹார்ட் பிரேக் இருந்தாலுமே கூட தன்னை சார்ந்தவங்களை வந்து ஒருபோதும் காயப்படுத்திடக்கூடாதுங்கிற எண்ணம் வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இவங்களுமே ஃபேமிலி தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க அப்படிங்கும்போது ஃபேமிலி சைடு வந்து ரொம்ப பாசமாக நடந்து கொள்ளக்கூடிய நபராக இருப்பாங்க. இவங்க தான் அந்த குடும்பத்தையே வழிநடத்தக்கூடியவங்களாக இருக்கும்போது சடனாக அப்படி விட்டுட்டு அந்த குடும்பத்தை ஹர்ட் பண்ணிவிட்டு வெளியே வரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இவங்களுக்கு சுத்தமாக வந்து கிடையாது. அதனால தனக்கு காயப்படுத்தினாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுனால கூட இவங்க கொஞ்சம் அமைதியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ உங்கள் கூட பேசாமல் இருக்க இந்த தருணத்தில் கண்டிப்பாக உங்களை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா இவங்க வந்து ஃபேமிலிங்கும்போது ஃபேமிலியை தாண்டி கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது ஃபேமிலி கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்கங்கும்போது அவங்கள தாண்டி வெளியே வர்றதே இவங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போது இந்த தேர்ட் பார்ட்டி உங்கள் ரிலேஷன்ஷிப்லேருந்து எப்போ வெளியே போவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக அது வந்து மெதுவாக தான் மூவ் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இங்கே வந்து ஃபேமிலி தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்கங்கும்போது இங்கே சடனாக அவங்க வராமல் ரொம்பவுமே அமைதியாக இருக்காங்க. அதாவது தான் காயப்பட்டால் கூட பரவாயில்ல, தன்னை சார்ந்தவங்க காயப்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பொறுமையாக இருக்க மாதிரி தான் தெரியுது. அப்போது இவங்க உங்ககிட்ட வர்றதுக்கு வந்து கண்டிப்பாக இன்னுமே நிறைய டைம் எடுக்கும் அப்படிங்கிற விஷயமும் எனக்கு இங்கே கார்ட்ஸ் வழியாக வந்து தெரியுது. ஓகேயா? ஸோ இப்போ இந்த தேர்ட் பார்ட்டி வேறு நபர்களாக இருக்காங்க அப்படிங்கும்போது நான் சொல்லியிருந்தேன் இவங்க வந்து கட்டுப்படுத்துகிறாங்க அப்படி சொல்லி. அப்போ இப்படி கட்டுப்படுத்துகிறாங்க அப்படிங்கும்போது இல்லை உங்கள் நபர் வந்து உங்களை விட்டுட்டு இன்னொருத்தவங்களை வந்து காதலிச்சிட்ருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் ஒரு சமநிலை இன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக இருக்கும். அதாவது 2 பேருமே ஒற்றுமையாக கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் வருது, விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு தோணுறது அப்படிங்கிறது நிறைய வந்திருக்கும். உங்கள் நபர் கூட இவங்களை விட்டுட்டு வெளியாகி வர்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற விஷயமும் எனக்கு இங்கே தெரியுது. ஓகேயா? இருந்தாலுமே கூட இந்த இடத்துல இவர் ட்ரை பண்ணி இதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலுமே கூட இந்த காதலிக்கிற இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்கல்ல அந்த நபர்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் திரும்ப ஒரு மேஜிக் பண்ணி திரும்ப உங்கள் நபர்களை இழுத்து பிடிச்சி ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே வச்சிட்ருக்க மாதிரி எனக்கு இங்கே தெரியுது. ஏன்னா இவங்க வழியாகவே வந்தாலுமே கூட இவங்க ஒரு காதல் விஷயம் நிறைய உணர்ச்சி ரீதியாக நிறைய காதலிக்கிறது அப்படின்னு சில விஷயத்தில் வந்து இவங்களை கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க. அப்படிங்கிறதுனாலையும் உங்கள் நபருக்கு அவங்க மேலே காதலே இல்லை அப்படின்னா கூட அதிலேருந்து வெளியே வர்றது பெரிய ஒரு சவாலுக்குரிய விஷயமாக தான் இருக்குது.
ஸோ இங்கே வந்து இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்க நபர்கள் வந்து சீரியஸாகவே இங்கே ஒரு சிலர் பேர் வந்து உண்மையாக காதலிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் இவங்க உங்கள் நபர் வந்து அதை சரியாக கண்டு கொள்ளாமல், இது ஒரு சிலருக்கு தான் சொல்கிறேன், எல்லாருக்கும் கிடையாது, குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு தான் இந்த விஷயம் வந்து பொருந்தும். ஓகே. இங்கே வந்து அந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கவங்க கூட இவரோட காதலுக்காக போராடிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. இவர் கூட இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்க நபர்களை கூட கொஞ்சம் தள்ளி வச்சு அந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்க நபர்களுக்கு ஹார்ட் பிரேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் இங்கே கார்ட்ஸலியாக வந்து பார்க்குறேன். உங்களை போலவே இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்க நபரும் இவங்களோட காதலுக்காக போராடிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே ஒரு சிலருக்கு வந்து இருக்குது. ஓகேயா? ஸோ இந்த கார்ட்ஸுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்துடலாம். இந்த இடத்துல வந்து உங்களுக்குள்ளே எப்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட சுற்றி நிற்கிற நபர்கள் வந்து பிரச்சனையை க்ரியேட் பண்ணினாங்களோ, அதே போல் அந்த தேர்ட் பார்ட்டியாக சுற்றி நிற்கிற நபர்களும் இவங்க காதலில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் இங்கே ஒரு சிலருக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்க நபர் வந்து உங்கள் நபர்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போது இவங்களுக்கு வந்து உங்கள் நபரை தாண்டி இன்னொரு காதல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போது இந்த இடத்துல காதல் இல்லை அப்படின்னா கூட ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்கள் பார்ட்னர்கிட்ட வந்து இனிமேல் ஒட்டின்ட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. அப்போது உங்கள் பார்ட்னருக்கும் இது தெரியுது, இவங்க அந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கவங்களுக்கு வந்து சீரியஸாக நம்ம மேலே காதல் இல்லை அப்படிங்கிற விஷயம் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சாலுமே கூட அதை ஓப்பன் பண்ணி காட்ட மாட்டேன் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கவங்கள செலக்ட் பண்ணினதே இந்த ஃபேமிலியாக இருப்பாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு சடனாக அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு விலகி வர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டத்துக்குரிய விஷயமா வந்து இருக்கும். ஸோ நான் இங்கே வந்து 2-3 விஷயம் சொல்லிட்டேன். ஓகே. இந்த விஷயம் வந்து யாருக்கு பொருந்துதோ அவங்க வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பொருந்தலை அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஓகே. இது வந்து கலெக்டிவ் ரீடிங் அப்படிங்கிறதுனால எல்லாரோட எனர்ஜியும் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இப்போ உங்கள் நபருக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை வருதோ வந்திருக்கும், இதில் கார்ட்ஸாலேயே அந்த பிரச்சனைக்காக ஏதாவது விஷயம் வந்திருக்கு அப்படின்னா அதை மட்டும் எடுத்துட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் விட்டுருங்க. ஓகே. ஸோ ஏன் அப்படின்னா இது கலெக்டிவ் ரீடிங், கலெக்டிவாகவே நிறைய மெசேஜ் வந்திருக்கு. நான் அதுதான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபேமிலி தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க அப்படிங்கும்போது இவங்க இந்த விஷயத்தில் சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது. அப்போது இவங்களுக்கு காதல் வந்து இருக்கிறது உங்கள் மேலேயும் இருக்கும், ஆனால் சடனாக விட்டுட்டு வர முடியாது அப்படிங்கிறது நிறைய வருத்தம் இருக்கும். அதே போல் இதை விட்டுட்டு எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறதுக்காக நிறைய பிளானிங் வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் இங்கே தெரியுது. அப்போது இவங்க பிளான்லாம் மேக் பண்ணினா கூட உங்ககிட்ட வந்து சேர்றதுங்கிறது ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து சேருவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி வேகத்தில் வந்து சேர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கட்டுப்பாடுகளும் அதிகாரமும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது இல்லையா? இவங்க ஒரு ட்ராப்புக்குள்ளே சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க. அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். இல்லை அப்படின்னா உங்களுக்கு உங்கள் நபர் வந்து சீக்கிரம் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் ஸோ அதெல்லாம் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே கூட அதில் விலகி உங்கள் நபர் வந்து உங்ககிட்ட வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இதுதான் பைல் நம்பர் 1 உங்களுக்கான ரீடிங். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பைல் நம்பர் 1. பாய், டேக் கேர். ஹாய். பைல் நம்பர் 2. யாரெல்லாம் இந்த ஆரஞ்ச் கலர் ரெட் கலர் மாதிரி இருக்க இந்த ஸ்டோனை செலக்ட் பண்ணிக்கிங்களோ அவங்களுக்கு தான் இந்த ரீடிங். ஓகே. ஸோ நம்ம முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் இந்த டெக்கில் இருந்து என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற டெக்லேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க இன்ஸ்டாகிராம் ஒரு வாட்ஸ்அப்க்கு டிஎம் பண்ணி வந்து பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் வந்து இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையிலே உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா உடனுக்குடன் வந்து ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இப்போ இருக்குது. ஓகே. ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள்.
ஸோ நம்ம இப்போ கார்ட்ஸ் எல்லாம் வடிவாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ ரீடிங்குள்ளேயும் போயிடலாம். ஓகே, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நான் இந்த கார்ட்ஸ்லையே வந்து பார்த்துக்கொள்கிறேன். நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகேயா? ஓகே. ஸோ இங்கே என்ன வந்துருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் நபர் வந்து உங்களை விட்டுட்டு போனதை நினச்சி ரொம்பவே கவலைப்படுறாங்க. அவங்கள பொறுத்த மட்டும் ஏதோ ஒரு பெரிய விஷயத்த வந்து இழந்துட்டாங்க அப்படிங்கிற ஏக்கம் இருக்கதை நான் இங்கே பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, இவங்க உங்கள் கூட இருக்கும்போது வந்து எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக நீங்கள் இருந்திருப்பீங்க. ஒரு அன்பு கொடுக்கக்கூடிய நபராக, ஒரு காதல் கொடுக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் 2 பேரும் புரிஞ்சிட்டீங்க அப்படிங்கும்போது, இந்த ஞாபகங்கள் மட்டும்தான் உங்களுக்குள்ளேயான இந்த ஞாபகங்கள் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கும்போதும், இங்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்திருந்த ஞாபகங்கள் இவங்களை வந்து இன்னுமே தொந்தரவு பண்ணிகிட்ருக்கு, காயப்படுத்துது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் இங்கே பார்க்குறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது உங்கள் கூட சேர்ந்திருக்கும்போது இவங்களுக்கு இனிமையான தருணங்கள்லாம் உருவாக்கியிருக்கோம். நீங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் இருந்த மாதிரி அந்த தேர்ட் பார்ட்டி வந்து இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் இவங்க சொல்கிறாங்க. இவங்க ஒரு விஷயத்த எதிர்பார்த்து உங்களை விட்டுட்டு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது, இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த காதல் வந்து கிடையாது. அப்போது உங்களோட இருந்த ஞாபகங்கள் தான் இவங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அவங்களோட இருக்கும்போது எல்லா விஷயத்துலேயும் ஒரு முட்டுக்கட்டையாக வந்து இருக்குது. இவங்க வந்து முழுசாக இந்த காதலில் வந்து ஒரு திருப்தியே இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் இந்த கார்ட்ஸ் வழியாக பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, உங்கள் கூட இவங்க வந்து கம்பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் அன்பாக பார்த்துட்டீங்க, ஆதரவாக இருந்தீங்க. ஆனால் அவங்க கூட இருக்கும்போது அவங்க அப்படி கிடையாது, கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் சீட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போது இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்க நபரோடு இவங்க இருக்கும்போது கண்டிப்பாக இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்க நபர்கள் உங்களோட நபர்களை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போது இவங்க நினைக்கிறாங்க, உங்கள் சைடு இருக்கும்போது ஒரு சுதந்திரத்தையும் ஒரு திருப்தியாகவும் உணர்ந்திருப்பாங்க. அந்த திருப்தியும் சுதந்திரமும் இந்த இடத்துல கிடைக்குதுல அப்படிங்கும்போது இவங்க எடுத்த முடிவும் ஒரு வேளை தப்பாக போயிடுச்சோ அப்படிங்கிற எண்ணம் வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போது இவங்க வந்து இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்க நபர் வந்து ஒரு சுதந்திரமே கொடுக்காம உங்கள் நபர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத எந்த நேரமும் வேவு பார்த்துட்ருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால உங்கள் நபருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்காதா இருக்கும். தன்னை வந்து யாராவது வேவு பார்க்குறது, சுதந்திரமாக இல்லாமல் கட்டுப்படுத்துறது, அந்த விஷயங்கள்லாம் பிடிக்காம இருக்கிறதுனால சீரியஸாகவே இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறாரு உங்கள் கூட அப்படிங்கிறதும் எனக்கு இங்கே தெரியுது. யாரோட இருந்தால் இவங்களோட லைஃப் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும், யாரோட இருக்கும்போது அழகாக இருந்துச்சு அப்படிங்கிற எண்ணங்களை இவங்க மீட்டி பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் கம்பேர் பண்ணிவிட்டு இந்த தேர்ட் பார்ட்டி கூட இருக்கும்போது அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகாமல் ஒரே இடத்துல ஸ்டெக் ஆகி நிற்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் வந்து தெரியுது, நீங்கள் காதலிக்கிற நபர் வந்து ஏற்கனவே திருமணமான நபராக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இவங்க அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு வர்றதுங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது அப்படிங்கிறதும் எனக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா, இங்கே வந்து உங்களை இப்போ உங்கள் நபர் வந்து திருமணம் ஆகிருச்சு, உங்கள் நபருக்கு அவங்கள நீங்கள் காதலிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களை அந்த நபர் வந்து ஏமாற்றிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே, அப்போது வந்து இவங்க வந்து சொல்லிக்கலாம், என் ஃபேமிலி வந்து ஓகே கிடையாது, என்னோடய ஒய்ஃபோ என்னோடய ஹஸ்பண்டோ ஓகே கிடையாது அப்படின்னு வந்து உங்ககிட்ட ஒரு பொய் மாயையை உருவாக்கி உங்ககிட்ட க்ளோஸ் ஆக வந்து நினச்சிருக்கலாம். ஸோ இவங்க க்ளோஸ் ஆகிட்டு போனதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு நிறைய ஹார்ட் பிரேக் தந்துட்டு போயிருப்பாங்க. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அவங்களுக்காக காத்துட்ருந்தா அவங்க வருவாங்க அப்படின்னு. ஆனால் இது நான் எல்லாருக்கும் சொல்ல கிடையாது, ஒரு சிலருக்கு தான் சொல்கிறேன். ஓகே,
ஆனால் உங்கள் நபர் வந்து ஏற்கனவே திருமணம் ஆகி இருக்குது, அவங்க ஃபேமிலி கூட வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்களுக்கு ஒரு டிவோர்ஸ் தந்துட்டு உங்ககிட்ட வருவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அவங்க உங்களை சீட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த விஷயம் வந்து நான் எல்லாருக்கும் சொல்ல கிடையாது. புரிந்துறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. பொருந்தல அப்படின்னா விட்டுருங்க. இந்த ரீடிங்கை பார்க்க முன்னாடியே நீங்கள் ஒரு சந்தேகத்தோடு தான் வந்திருக்கீங்க. வந்து இந்த ரீடிங்கை வந்து பார்த்தீங்க, செலக்ட் பண்ணி இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கலாம் கண்டிப்பாக இதை வந்து ரொம்பவே சிந்திச்சு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கும்போதும் இந்த தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாற்றிட்டு ஒரு முதுகில் குத்துற மாதிரி ஒரு வேலை செஞ்சுட்டு போயிருக்கலாம். ஸோ இப்போவும் இவங்க இதே விஷயத்த வந்து சொல்லிட்டு வெளியே வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு பொய் போர்வை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல மாயைக்குள்ளே சிக்கிட்டு இருக்கிறது கண்டிப்பாக நீங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால இந்த விஷயத்தில் இந்த காதல் வந்து அவங்களுக்காக நீங்கள் காத்துட்ருக்கிறது சரியா, இந்த காதல் வந்து உங்களுக்கு பொருந்துறது சரியா அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல அவர் திருமணமாகி இருக்காரு அப்படிங்கும்போது, இந்த ஃபேமிலியை விட்டுட்டு அவர் வெளியே வருவார் அப்படிங்கிறது இங்கே ஷோராக வந்து சொல்ல முடியாது. ஓகே. ஏன் அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஒரு இவங்களுக்கு வந்து குழந்தைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. உங்கள் நபருக்கு திருமணம் ஆகிடுச்சு அப்படின்னா, அப்போது இவங்க அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வர்றதுங்கிறது பெரிய விஷயம். ஸோ அப்படி வந்து ஈஸியாக அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வர மாட்டாங்க அப்படிங்கிறதும் எங்கள் காட்சியாக வந்து எனக்கு தெரியுது. ஸோ இங்கே உங்கள் நபருக்கு வந்து திருமணம் ஆகலை, நீங்கள் காதலிச்சிட்ருக்கீங்க. ஆனால் அவருக்கும் உங்களுக்கும் ஏஜ் விஷயமா இல்லை ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கும் அவருக்கும் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது, ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஃபேமிலியாக இருக்கவங்க வந்து இந்த காதலுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படிங்கும் பட்சத்தில் இந்த ப்ராப்ளம் எல்லாம் சரிப்படுத்திட்டு, அதாவது இவங்க காதலை அந்த ஃபேமிலி தேர்ட் பார்ட்டியாக இருக்க ஃபேமிலிக்கு புரிய வச்சுட்டு வெளியே வருவாங்க. மற்றபடி காதலிக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் இது சாத்தியம். ஓகே. உங்கள் நபருக்கு திருமணமாகி இல்லை, நீங்கள் 2 பேரும் காதலிச்சிட்ருக்கீங்க, ஒரு சில விஷயத்தினால தான் நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க, ஃபேமிலியில் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க அப்படிங்கும்போது நீங்கள் சேர்றதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. ஆனால் இல்லைங்க, என் நம்பருக்கு வந்து திருமணம் ஆகிடுச்சு, நான் அவங்களுக்காக தான் காத்துட்ருக்கேன் அப்படிங்கும்போது, தயவு செஞ்சு நீங்கள் வந்து ரொம்பவே சிந்திச்சு பார்க்கணும். இந்த இடத்துல இந்த ஒய்ஃபாக இருக்க நபர் வந்து இப்போ உங்கள் நபருக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் ஒரு பெண் பார்த்துட்ருக்கீங்கன்னா, உங்கள் ஆண் நபருக்கு வந்து ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆண் பார்த்துட்ருக்கீங்கன்னா, உங்களோட பெண் நண்பருக்கு வந்து இன்னொரு ஆண் வந்து இருக்காங்க அப்படிங்கும்போது, அவங்க அவ்வளோ ஈஸியாலாம் விட்டுற மாட்டாங்க உங்கள் கூட வர்றதுக்கு. ஸோ அதனால் அது அவ்வளோ சாத்தியமாக இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல், இதுக்கு முன்னாடி கூட இவங்க ட்ரை பண்ணி இவங்கள விட்டுட்டு, அதாவது திருமணமான நபரை விட்டுட்டு இவங்க வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு, திரும்பவும் இவங்க வந்து அந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்க நபர் அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காகவும், அவங்களுக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படிங்கிறதுக்காகவும், அவங்களோட திருமணமான கணவன் மனைவி விட்டு பிரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த இடத்துல பிளாக் மேஜிக்கும் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு போராடின மாதிரி எனக்கு தெரியுது. அப்போது உங்கள் நபர் வந்து ஏற்கனவே திருமணமானவங்களா அப்படிங்கிறதையும், அவங்களுக்காக நீங்கள் காத்துட்ருக்கலாமா அப்படிங்கிறதையும் ஒரு தடவை உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. ஸோ இங்கே வந்து உங்கள் காதலிக்கு வந்து நீங்கள் உங்கள் நபரை காதலிச்சிட்ருக்கீங்க. அப்போ இந்த காதலுக்கு வந்து அவங்களோட தாயார் தான் இப்படி இருக்காங்க, இடையூறாக இருக்காங்க அப்படிங்கும் பட்சத்தில் அவங்க வந்து இந்த காதலை புரிஞ்சு கொள்றதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. உங்களுக்குள்ளே என்ன ஒரு வித்தியாசமாக இருந்தாலும் சரி, இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து புரிஞ்சுட்டு, அதுக்காக இந்த காதலை சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போது உங்கள் நபருக்கும் உங்களுக்கும் நடுவில் அவங்களோட தாயார் தான் இருக்காங்கங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இவங்க தான் உங்கள் குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே. அப்போ இந்த தாயார் மனசு வச்சால் மட்டும்தான் உங்கள் காதல் சேர்றதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் நபரை நீங்கள் காதலிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா தான் உங்கள் நபருக்கு இன்னுமே திருமணமாகி இல்லை, நீங்கள் காதலிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த இடத்துல இது வந்து சாத்தியமாகும். ஓகே. ஸோ மற்றபடி இவங்க திருமணமாகியிருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக
அந்த திருமணமான நபர் வந்து இவங்கள மூவ் ஆகுறதுக்கு அவ்வளோ ஈஸியாலாம் விடுற மாதிரி எங்க கடைசி கார்டு வரைக்கும் எனக்கு வந்தே இல்லை. ஓகே. ஸோ நான் இங்கே அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னா இந்த காணொலியாக பார்த்துட்டு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இங்கே வர மாதிரி எனக்கு தெரில. அப்படியே அவங்க வர்றேன் அப்படின்னு ட்ரை பண்ணால் கூட இவங்களுக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக இந்த நபர் வந்து உங்களை நபரோட தேர்ட் பார்ட்டியாக இருக்க நபர் வந்து கண்டிப்பாக பிளாக் மேஜிக் அப்படிங்கிறத ஏதாவது பண்ணி இவங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் நபருக்கு திருமணம் ஆகி அவங்க திருமண வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் கசப்பான நாட்களாக இருக்குது. அந்த திருமண வாழ்க்கையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது உங்கள் நபருக்காக நீங்கள் காத்துட்ருக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா மற்ற நபர்கள்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து முடிவெடுத்து கொள்ளுங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் 2 இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் கூட நீங்கள் நிறைய தகவல்களை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நானும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய், டேக் கேர்.